உங்க பாஜக அதிமுக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேக்குறாங்க. அது இவர் சொல்றாரு, அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும். நாங்க இவ்வளவு நாள் பேசுறது சரியா போச்சா? புரட்சி தமிழன் எடப்பாடியார், சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இரும்பு மனிதர், அது என்ன துருபிடித்து இரும்பா என்னன்னு தெரியல, எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்லி இருந்தவங்க என்ன டோஸ் விட்டாங்கன்னு தெரியல. அங்க மேல கூப்பிட்டு இவங்க ஓனர் இருக்கிறாங்க இல்ல, ஓனர் இவங்க ஓனர் மேல இருக்கிறாரு ஒருத்தர், மோடி அமித்ஷா என்ன டோஸ் விட்டாங்கன்னு தெரியல. ஏய் எல்லாம் பூரா திருடு பிடிங்க, போனா போன கூட்டணி சேர்ந்து விட்டு வச்சா முதலமைச்சர் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி சொல்றீங்களா? பெட்டா ஒழிச்சு போடுவேன். தேர்தல் முடியட்டும், யார் யார் எவ்வளவு ஜெயிக்கிறோம்னு பார்க்கலாம். அதன் பிறகு முதலமைச்சர் யாருன்னு நாங்க தான் சொல்லுவோம். நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. தோலை உரிச்சு போடுவேன். அண்ணன் ஒண்ணு இன்னைக்கு எடப்பாடியார் என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா அவர் பிச்சுன்னு சொல்றாரு. அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும், அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும். எடப்பாடியார் சொல்றாரு, நாண்டுட்டு சாவலாம். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுட்டு சாவலாம். அதிமுகனாலதான் பாஜகவுக்கு ஓட்டே தவிர பாஜகனால அதிமுக ஓட்டு இல்ல. இதெல்லாம் நீங்க அதிமுக கட்சிக்கார பேச வேண்டியது. இதை நான் பேசுறேன். உன் தொண்டன் டீ கடையில, தெருமோனியில, மரத்துக்கையில் உக்காந்துக்கின்னு ரோடா பொல்லமின்னு சுத்தி நிற்கிறான். கடைசி கட்சியான அந்த பரதேசி கட்சி பாஜக கட்சி முடிவு பண்ணுமா யாரு முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப இவனுக்கெல்லாம் திருடனுங்கன்னு ஒத்துறீங்களா இல்லையா சொல்லுங்க. அப்பாவி அதிமுக தொண்டனை ஆரிய கூட்டமிடம் அடமானம் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது அதிமுக தொண்டன் முடிவு எடுக்கணும். நான் கேட்கிறேன், அதிமுக தொண்டனை, உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு டெல்லி முடிவு பண்ணமா? அப்ப டெல்லி என்ன யாரு? மோடி அமித்ஷா. அப்ப உங்க அதிமுக எங்க போய் அடிமை வச்சிருக்காரு பாரு எடப்பாடி பழனிசாமி. மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் அடமானம் வச்சுட்டு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வாயா அது எவ்வளவு வாய் நீங்க பார்த்து திமுக விமர்சனம் பண்றீங்க. டெல்லியே எங்க தலைவர் தளபதி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், இன்றைக்கு வாழும் முத்தமிழறிஞர் கலைஞராக வாழ்ந்து கொண்டு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவர் தளபதியை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு டெல்லியின் அடிமை, சங்கிகளின் அடிமை, இன்றைக்கு முழு சங்கியாக மாறி இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கள் தலைவர் தளபதி குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழன் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய இரும்பு மனிதன் எங்களின் எடப்பாடியார் ஊர் மேல போறாரு. சாரி சுற்றுப்பயணம் போறார். தேர்தல் முன்னிட்டு ஒத்திகை பார்க்கிறார். ஃபைனலுக்கு முன்னால ரிஹர்சல் மாதிரி இனி ரிஹர்சலுக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் பேட்டி கேட்கறாங்க, இது எப்படி தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் தொடரீங்களான்னு. அவர் ஆமாங்க, அந்த 32 பள்ளி தெரியுற மாதிரி பாம்பாட்டி மாதிரி கையாட்டி காட்டி பேசுவார்ல எடப்பாடியார். ஆமாங்க. சுற்றுப்பயணம் போறீங்களா? ஆமாங்க, நான் ஊர் மேல போறேங்க, அதாவது சுற்றுப்பயணம் போறேங்க தேர்தலுக்காக. சரிங்க. உங்க பாஜக அதிமுக கூட்டணி கேள்வி கேட்கிற அந்த நிருபர் எப்படி கேள்வி கேட்கிறாரு பாரு. விவரமான ஆளாகிற நம்ம கட்சிக்கார என்னன்னு தெரியல. உங்க அதிமுக பாஜக கூட்டணின்னு பேசல அவரு. உங்க பாஜக அதிமுக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேக்குறாங்க. அது இவர் சொல்றாரு, அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும். உங்களுடைய கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா அது எடப்பாடி சொல்றாரு, அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும்னு. நாங்க இவ்வளவு நாள் பேசுறது சரியா போச்சா? இத்தனை நாள் என்ன பேசியிருந்தாங்கன்னா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணி. ஆனா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தான் மந்திரி சபைன்னு. அங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும்
இதான் அந்த நேத்தா வந்து ரச்சனா ஆளுக்கான மைண்டோட ஜெயக்குமாரா இருந்தாலும், நம்ம தெர்மாக்கோல் செல்லூர் ராஜா இருந்தாலும், அந்த பைத்தியக்கார புறம்போக்கு ஒருத்தங்கிறான் பாரு, அந்த பரதேஷ் நாய் ஒருத்தன், உதயகுமாரா இருந்தாலும், KP முன்சாமியா இருந்தாலும், அந்த வோடோபோன் டாக் ராஜேந்திர பாலாஜியா இருந்தாலும், இன்னும் யாரா இருந்தாலும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல எங்களோட வந்து அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் தான். அவங்க ஒரு எடப்பாடியார்னு சொல்றது இல்ல, புரட்சி தமிழன், புரட்சி தமிழன் எடப்பாடியார். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இரும்பு மனிதர், அது என்ன துருபிடிச்ச இரும்பா என்னன்னு தெரியல, எடப்பாடியார் தான் முதலமைச்சர். சொல்லி இருந்தவங்க என்ன டோஸ் விட்டாங்கன்னு தெரியல. அங்க மேல கூப்பிட்டு இவங்க ஓனர் இருக்கிறாங்க இல்ல, ஓனர், இவங்க ஓனர் மேல இருக்கிறாரு ஒருத்தர், மோடி அமித்ஷா என்ன டோஸ் விட்டாங்கன்னு தெரியல. ஏய் எல்லாம் பூரா திருடு பிடிங்க, போனா கூட்டணி சேர்ந்து விட்டு வச்சா முதலமைச்சர் வந்து அதிமுக தலைமையில பாஜக கூட்டணி சொல்றீங்களா? வெட்டா ஒழிச்சு போடுவேன். தேர்தல் முடியட்டும், யார் யார் எவ்வளவு ஜெயிக்கிறோம்னு பார்க்கலாம். அதன் பிறகு முதலமைச்சர் யாருன்னு நாங்க தான் சொல்லுவோம், நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. தோலை உரிச்சு போடுவேன். அண்ணன் ஒண்ணு இன்னைக்கு எடப்பாடியார் என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா அவர் சிற்றின்னு சொல்றாரு. அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும், அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும். எடப்பாடியார் சொல்றாரு, நாண்டுட்டு சாவலாம், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுட்டு சாவலாம். அதிமுகனாலதான் பாஜகவுக்கு ஓட்டே தவிர பாஜகனால அதிமுக ஓட்டு இல்ல. இதெல்லாம் நீங்க அதிமுக கட்சிக்கார பேச வேண்டியது, இது நான் பேசுறேன். உன் தொண்டன் டீ கடையில தெருமோனியில மரத்துக்கையில உக்காந்துக்கின்னு ரோடா பொலம்பின்னு சுத்தி நிற்கிறான். நம்மள கொண்டு போய் சங்கிகிட்ட அந்த பரதேசி கட்சி பாஜக கிட்ட நம்மள அடமான வச்சுட்டு பத்திரிகையாளர் கேட்டா உங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா முறைப்படி என்ன சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி எங்க கட்சி நாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எங்க கட்சிகளுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாங்க யாரு முதலமைச்சர் வேட்பாளரா முடிவு பண்ணுவோம்னு சொல்லணும். ஆச்சா இல்ல உன் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க பார் உன் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், நீயே தலைவர் இல்ல இரண்டாம் கட்ட தலைவரா? சரி, நீ தலைமை அடிமை சங்கிகளுக்குன்னா சைடு அடிமைங்க உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க இல்ல, அவங்க சொல்ல இல்ல எங்க புரட்சி தமிழன் இரும்பு மனிதர் புன்னகை மன்னன் எங்களுடைய எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல இல்ல, சொன்னா வெட்டா தோலை உரிச்சி திகார் ஜெயில போட்டுருவான் பிஜேபி காரன். நம்ம பாஜகவின் சந்தான பாரதி, அமித்ஷா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் மூடின்னு கம்முன்னு உட்காந்துக்கிறானுங்க. இந்த ஆள் சொல்றாரு எடப்பாடி என்னன்னு கேட்டா அது டெல்லி தானே முடிவு எடுக்கணும்னு. இதுக்கு நான் என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க. இது அதிமுக தொண்டை சொல்லிட்டோம். ஒன்னா போய் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் தரீங்கல்ல அவங்க சொல்லுங்க. ஏயா இப்போ என் ஊர் குடியாத்தங்க, என் ஊர் குடியாத்தம்னா இங்க இருக்கிற கட்சியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் டிஎம்கே, செகண்ட் பிளேஸ் ஏடிஎம்கே. இப்ப செகண்ட் பிளேஸ் கூட இல்ல, ஃபுல்லா குறைஞ்சு போச்சு. இருப்பினும் திமுக அதிமுக அதுக்கு அடுத்துதான் எந்த கட்சி இருந்தாலும், அதுக்கு அடுத்து இருக்கிற கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பவரா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, இது முஸ்லிம் சென்டர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, முஸ்லிம் அமைப்புகள் இருக்கு. கடைசி கட்சி எதுன்னு கேட்டா எங்க ஊர்ல கடைசி கட்சி புரட்சி பாரதத்தை விட கடைசி கட்சி, புரட்சி பாரதத்தை விட கடைசி கட்சி எதுன்னு கேட்டா சங்கி பசங்க பாஜக அந்த பரதேசி கட்சி. அந்த கடைசி கட்சியான அந்த பரதேசி கட்சி பாஜக கட்சி முடிவு பண்ணுமா யாரு முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப இவனுக்கெல்லாம் திருடனுங்கன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன அப்படி தலையெழுத்த டெல்லி முடிவு பண்ண சொல்றது? தேசிய கட்சியா ஏடிஎம்கே நேஷனல் பார்ட்டி, ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் ஆல் இண்டியா பார்ட்டி, தட்ஸ் ஆல். ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் பேருக்கு தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்ன உங்க கட்சி என்ன
மகாராஷ்டிராவில் இருக்குதா, பஞ்சாப்ல இருக்குதா, ஹரியானால இருக்குதா, ராஜஸ்தான்ல இருக்குதா, உத்தரப்பிரதேசல இருக்குதா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்குதா, டெல்லியில் இருக்குதா, கேரளாவில் இருக்குதா, கர்நாடகாவில் இருக்குதா, தெலுங்கானாவில் இருக்குதா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்குதா, மணிப்பூர்ல இருக்குதா, சொல்லுங்க, பீகார்ல இருக்குதா, இங்கெல்லாம் கதாங்க கட்சி. எத்தனை கட்சி, எத்தனை மாநிலத்தில் அதிமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதையே எடப்பாடி சோழியை முடிச்சு விட்டார். அதே எடப்பாடி சோழியை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்க வெக்கக்கேடு, உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா டெல்லி தான் முடிவு செய்து சிரிச்சுன்னு சொல்றாருன்னா, அப்பாவி அதிமுக தொண்டனை ஆரிய கூட்டமிடம் அடமானம் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது அதிமுக தொண்டன் முடிவெடுக்கணும். நான் கேட்கிறேன், அதிமுக தொண்டனை, உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு டெல்லி முடிவு பண்ணமா? அப்ப டெல்லி என்ன யாரு? மோடி, அமித்ஷா. அப்ப உங்க அதிமுக எங்க போய் அடிமை வச்சிருக்காரு பாரு எடப்பாடி பழனிசாமி. மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் அடமானம் வச்சுட்டு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வாயாது எவ்வளவு வாய் நீங்க பார்த்து திமுக விமர்சனம் பண்றீங்க. டெல்லியே எங்க தலைவர் தளபதி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், இன்றைக்கு வாழும் முத்தமிழறிஞர் கலைஞராக வாழ்ந்து கொண்டு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவர் தளபதியை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு டெல்லியின் அடிமை, சங்கிகளின் அடிமை, இன்றைக்கு முழு சங்கியாக மாறி இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கள் தலைவர் தளபதி குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஏயா, இந்த கட்சியை எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். திமுக அவர் வெளியேறின பிறகு அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறார். அதிமுக கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வராரு, தொடர்ந்து முதலமைச்சரா இருக்கிறார். அதன் பிறகு ஜே அணி ஜா அணின்னு வருது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா ஜெயலலிதா அதிமுக பொய்ச்சல்றா வராங்க. எங்க கெட்ட நேரம் ராஜீவ்காந்தி இங்க வந்தார். விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க. மனித வெடிகுண்டா இருந்து விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணிட்டாங்க. அந்த பழியை தூக்கி அன்னைக்கு ஜெயலலிதாவும் எல்லாரும் அந்த பழியை தூக்கி எங்க மேல போட்டு அதுல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆச்சு. அதன் பிறகு ஜெயலலிதா முதலமைச்சரா மாறி மாறி வருது. அந்த பொம்பளை அப்பப்ப ஜெயிலுக்கு போகும். 3 முறை இது வரைக்கும் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிருக்குது. ஊழல் பண்ணிட்டு சிறை தண்டனை வாங்கி 3 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். ஜெயலலிதா 3 முறை சிறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். இவ்வளவு இருந்தும் அந்த பொம்பளை அந்த கட்சியை காப்பாத்திச்சு. சாகும் போது முதலமைச்சரா சுத்திச்சு. சாகிறதுக்கு முன்னால ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, என் வாழ்க்கையிலே நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையிலே நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, அந்த பரதேசி பசங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது. இனிமே அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன், இனிமே பாஜகவோட கூட்டணி சேரவே மாட்டேன்னு ஜெயலலிதா சொல்லிட்டு அந்த அம்மா செத்து போட்டாங்க. ஆனா இந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னு கேட்டா, டெல்லி என்ன யாரு? பாரதிய ஜனதா கட்சி. அது பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யும்னா இப்ப நாங்க சொல்றது சரியா போச்சா? பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அடமானம் வைத்து விட்டார். மன்னிக்க வேண்டும். அதிமுகவை பாஜகவிடம் நல்ல ரேட்டுக்கு வித்துட்டார். இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா, அவன் பாஜக வேலை என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற ஒரு கட்சியா காலி பண்ணி வருவான். அந்த கட்சி அப்படியே கேப்சர் பண்ணுவான். எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கிலேயர்கள் நம் நாட்டுக்கு வணிகம் செய்கிறோம் என்று இந்த நாட்டையே கைப்பற்றினார்களோ, நவாபிடத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு, நவாபை மிரட்டி நவாபிடத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு இந்திய நாட்டை அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தானோ, அப்படி எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம் நாட்டை அபகரித்தானோ, அப்படி இன்றைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கிற அந்த RSS ஆரிய கூட்டம், பாஜக கூட்டம் ஒரு மாநிலத்திலும் மிகப்பெரிய கட்சியை இன்றைக்கு தனக்கு அடிமையாக்கி கொண்ட அந்த கட்சி அழித்து அங்கே பாஜக வளர்க்கிற முயற்சியில் ஈடுபடுகிறது. அவன் தமிழ்நாட்டுக்கு வந்தான். திமுகவை தொட்டு பார்க்கலாம், ரைடு கீடு விட்டு பார்த்தான். கெட் அவுட் மோடி என்னாரு. நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவன் பார்த்தா யாரா டெலிகேட்டாகிறாங்கண்ணா, பூரா திருட்டு பசங்க, பூரா ஊழல் பண்ணிக்கிறது. யாரா அண்ணா? அதிமுக புடுறா எடப்பாடிய
அரசியல டெட் பாடி ஆக்கலான்னு இப்ப உங்க கட்சியை முடிச்சிட்டான் பாத்தியா? பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சிட்டான். பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சிட்டான். அப்பனு பிள்ளைக்கு சண்டை விட்டான், சரியா போய் அவ்வளவுதான், அந்த கட்சியை முடிச்சு. திடீர்னு அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட். அது ஒரு வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி. முடிச்சிட்டான். பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சிட்டான். அவன் அடுத்த அதிமுக முடிக்க போறான்னு நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவன் அடுத்து முடிக்க போறது யாருன்னு கேட்டா அதிமுகவை முடிஞ்சு போச்சு பாத்தியா? ஒப்புதல் வாக்குமூலம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு பாத்தியா? யாரா முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ணுவாங்கன்னா டெல்லி தான் முடிவு பண்ணோம்னா நாண்டுட்டு சாவங்க எல்லாம் மரத்துல தூக்கு போட்டு சாவுங்க. எல்லா மரத்துல தூக்கு போட்டு சாவுங்க. என்னையா ஜெயில பார்த்த பையன்? நான் கேட்கற எடப்பாடிய, என்னையா ஜெயில பார்த்த பையன்? உங்க அம்மாவே 3 முறை ஜெயிலுக்கு போனாங்கயா. உங்க அம்மா ஜெயலலிதா 3 முறை ஜெயிலுக்கு போனாங்கயா. 3 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்கயா. இத குடியாத்த குமரனே சொல்றேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்க. ஏன் ஜெயில பார்த்தோட பயப்படுறீங்க? நீ என்னதான் ஜெயிலுக்கு போனாலும் உன் கட்சி கலியாது, அப்பதான் இன்னும் உன் கட்சி ஸ்ட்ராங் ஆகும். அந்த அன்புமணி ராமதாஸ் ஜெயிலுக்கு பயந்துன்னு அப்படியே பாட்டில் அடிச்சுட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு பனியூர் பங்களா போயிட்டான். அந்த பக்கம் எங்க ஈசிஆர் ரோட்ல அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்பனுக்கு பிள்ளைக்கு சண்டை விட்டு அந்த கட்சியை முடிச்சது யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி. நான் இதை 1 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னேன். ஆனா முட்டிக்கு கீழே மூலகிறவனுங்க அந்த பாமக காரனுங்க அவன் இஷ்டத்துக்கு பேசினான். இன்னைக்கு நடந்துருச்சு இல்ல? இன்னைக்கு அடுத்து எங்க வந்தான் பாரு, ஏடிஎம் கிட்ட வந்தான். எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு அந்த பேட்டி பார்க்க. இந்த பதிவை நான் சந்தோஷமா போடல. தைரியமா பேசுங்க. கொங்கு மண்டலத்தினுடைய கொங்கு தமிழ் என்று சொன்னால் வீரத்தமிழ், கொங்கு மண்டலம் என்று சொன்னால் வீரமான மண். அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து வந்து டெல்லி தான் முடிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி சொல்றா. அப்படின்னா இதை யோசிக்க வேண்டியது யார் தெரியுமா? அதிமுக தொண்டை. திமுக எல்லாமே பிளஸ்ஸா போயினுக்குது. பாமக சண்டை போட்டு செதறி போச்சு. வன்னியர் எல்லாம் முடிவு பண்ணிட்டான். நம்ம தெரியாம பேசிட்டுமே. நம்மள எம்பிசி பட்டியலை சேர்த்தது யாரு? கலைஞர். பொய் வழக்க ரத்து பண்ணது யாரு? கலைஞர். அந்த 21, 22 தியாகிகளுக்கு உதவி தொகை கொடுத்தது யாரு? கலைஞர். இப்போ விழுப்புரம் பக்கத்துல அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி கோவிந்தசாமிக்கு செலவு வச்சு எல்லாரையும் கௌரவிச்சது யாரு? கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின். எனவே வன்னியர்களுக்கு நல்லது பண்ணது எல்லாம் யாரு? திமுக. இவங்க 2 பேரையும் நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வன்னிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு திமுக பக்கம் திரும்பினாங்க. அது எங்களுக்கு தான் பிளஸ். இன்னைக்கு இனி பிளஸோ பிளஸ். எப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னா டெல்லி தான் முடிவு பண்ணோன்னு அந்த ஆள் வாயில வந்துச்சு. இதுக்கு அதிமுக அப்பாவி தொண்டை என்ன பதில் சொல்ல போற? ஆமா, நாங்களும் இனிமே பாஜகனுடைய அடிமைகளாக இருந்தது, அதிமுகவின் தொண்டர்களாக, புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்களாக, புரட்சி தலைவர்களின் தொண்டர்கள் இந்த நாங்கள் எல்லாம் இனி சங்கிகளாக மாறுகிறோம் என்று முடிவெடுக்கிறீங்களா? இனி நாங்கெல்லாம் சங்கிகளா மாறுறோம்னு முடிவு எடுத்தாச்சா? எங்களை போடுதாயா மிரட்டா? உங்களுக்கு இன்னும் ரைடே உள்ளயா? எங்களுக்கு ரைடு மேல ரைடு விட்டுனுக்கிறாயா? அப்பாவி மனுஷன் செந்தில் பாலாஜி, மாண்புமிகு எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி 1 வருஷம் உள்ள வச்சாயா. அப்ப எப்பயோ ஏதோ ஒரு வழக்கு, அது எவன்கிட்ட துட்டு வாங்கினா துட்டெல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு. அவர் டாஸ்க் மார்க்ல மந்திரி ஆயிருந்தாரு, மின்சாரத்துறையில மந்திரி ஆயிருந்தாரு. அதுல ஊழல் பண்ணாரு, உள்ள போடல. பழைய கேஸ்ல உள்ள போட்டான், சும்மா பிளாக்மெயில் பண்றதுக்கு. நீ எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாலும் இனி சாகும் வரை தளபதி தான் தலைவன் போடா. இனி எல்லாம் நான் நிறம் மாறுற மாதிரி இல்ல, உன்னால முடிஞ்சது பாத்துக்க போடா சொல்லி தைரியமா இந்த வெளியே வந்தாரு. மந்திரி பதவி கொடுக்கணும் எவ்வளவு முயற்சி பண்ணி என்ன பண்ணா, போடா தலைவர் எழுதி கொடுங்க பாத்துக்கலான்னாரு. மந்திரி பதவி எழுதி கொடுத்தாரு. அண்ணன் செந்தில் பாலாஜி மந்திரி பதவி எழுதி கொடுத்தாலும் இன்னைக்கு அவர் 100 மந்திரிக்கு சமம். கொங்கு மண்டலத்தின் தளபதியாக கொங்கு மண்டலத்தான் இனி என்றைக்கும் கழக கோட்டை என்று கொங்கு மண்டலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து பேசுறான் இந்த விருந்தாளிக்கு பிறந்த ஒரு புறம்போக்கு பையன். யாருன்னு கேட்டா அந்த CV சண்முகன், ஒரு குடிகார எச்சப்போரிக்கு புறம்போக்கு நாயகராப்பார்.
வீட்டுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் அந்த டிரைவரையும் தோட்டக்காரனும் ஓட்டு முட்டானுங்க. அந்த சிவி சண்முகம் எச்சப்பூருக்கு பரதேசி நாய். அவன் சொல்றான் சிவி சண்முகம் மந்திரியா இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஆட்டம் போடுறான். நான் மந்திரியானா ஒரே ஒரு இடத்துல கூட திமுக ஜெயிக்க முடியாதுன்றான். யாரு? சிவி சண்முகம். மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜியை பார்த்து நீ மந்திரியா இருக்கிறதால இவ்வளவு ஆட்டம் போடுறேன். டேய் வாத்தா எச்சப்பூருக்கு நாய சிவி சண்முகம். இப்போ ஒன்னும் என்ன சொல்றது, இப்ப அண்ணன் சிவி சண்முகம் இப்ப சிவி சண்முகத்தை சொல்ற, டேய் நீ சொல்ற இல்ல செந்தில் பாலாஜி மந்திரி இருக்கிறதுனால தான் ஆட்டம் போட்டாரு. நான் மந்திரி ஆன பிறகு பார் ஒரு திமுக கூட ஜெயிக்காதுன்னு சொல்ற. என்ன சொல்றது? அந்த புறம்போக்கு பையன் சொல்றேன். வீட்டுக்கிற பொம்பளைங்க எல்லாம் தோட்டக்காரனும் டிரைவரும் சமையல்காரனும் ஓட்டு போட்டான். அந்த சிவி சண்முகத்தை சொல்றேன், டேய் இப்ப நான் செந்தில் பாலாஜி மந்திரி கிடையாது. அவர் மாவட்ட செயலாளர், அவர் ஒரு மண்டல பொறுப்பாளர், மந்திரிக்கு சமம். கொங்கு மண்டல அத்தனை தொகுதி ஜெயிக்கிறார். தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழகம், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அத்தனையும் அடிக்கிறார். அவருக்கு உறுதுணையாக அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிற அண்ணன் ஏவா வேலு போன்ற தலகர்த்தர்கள் உறுதியோட நீ ஜெயிப்பியா? எம்எல்ஏ ஜெயிப்பியா? நான் சிவி சண்முகத்தை கேட்கிறேன். அவனை மாதிரி ஒரு புறம்போக்கு வேசி மகன் எவனுமே இருக்க மாட்டான். கலைஞர் நினைவிடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறான். கலைஞர் நினைவிடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறான். அந்த சிவி சண்முகம் கலைஞர் நினைவிடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. இது யாருன்னா பேசுனீங்களா? அவன் சொல்றான் புரட்சி தலைவருடைய சமாதிக்கும் எங்க அம்மா சமாதிக்கும் பாக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க. கலைஞருடைய நினைவிடத்தை சொல்லிட்டு அங்க நாய் கூட போவாதுன்னு சொல்றான். யாரு? அந்த தெவடியா பையன் சிவி சண்முகம் சொல்றான். இப்படி எல்லாம் நான் பேசுறதுல என்னங்க தப்பு இருக்குது? அவன் சொல்றாங்க எங்க அம்மா ஜெயலலிதா சமாதி பார்க்கறது தான் ஆயிரக்கணக்கான கூட்டம், புரட்சி தலைவர் சமாதி பார்க்கறது ஆயிரக்கணக்கான கூட்டம், நம்ம தலைவர் சமாதி சொல்லிட்டு நாய் கூட போவாதுன்றான். டேய் உங்க அம்மாவோட தெவடியா பையா, எங்களுடைய தலைவர் கலைஞருடைய நினைவிடம் இருக்குது பாடுறா. அந்த தலைவர் கலைஞருடைய நினைவிடம் அங்க வந்த பிறகுதான்டா, அண்ணா நினைவிடம் வந்த பிறகு மெரினாவுக்கு பெருமை. எம்ஜிஆர் நினைவிடமும் நான் சேர்த்து சொல்லுகிறேன், கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. கலைஞர் நினைவிடம் வந்த பிறகு மெரினாக்கு இன்னும் பெருமையிலும் பெருமை. அவன் அப்படி பேசுறான். அந்த புறம்போக்கு பையன் சொல்றான் செந்தில் பாலாஜியால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லினேன். செந்தில் பாலாஜி யாருன்னு இந்த தேர்தல் பார். எனவே திமுக இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுது. என்னைக்குமே நாங்க டெல்லியை பார்த்து பயந்தது இல்ல, டெல்லி தான் எங்களை பார்த்து பயப்படணும். அண்ணன் இந்திரா காந்தி எமர்ஜென்சி பிரகடனம் செய்து எங்கள் ஆட்சியை கலைத்தார்களே, மிசாவேலை தலைவர் தளபதி போன்ற எத்தனையோ தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்களே, அப்பொழுது கூட டெல்லியை பார்த்து கலைஞர் பயப்படல. கலைஞர் தான் டெல்லியிலே யார் பிரதமர் என்று முடிவு செய்கிற இடத்திலே இருந்தார். எத்தனையோ பிரதமர்களை உருவாக்கிய தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அண்ணன் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, விபி சிங், ஐ.கே. குஜ்ரால், தேவேகவுடா, ஏன் வாஜ்பாய், 2 முறை மன்மோகன் சிங், இத்தனை பிரதமர்களை டெல்லியிலே உருவாக்கினார். கோபலாபுரத்தில் அமர்ந்து கொண்டு தலைவர் கலைஞர். நாங்க டெல்லியை பார்த்து என்னைக்கும் பயந்ததில்லை. டெல்லி தான் எங்களை பார்த்து பயப்படும், டெல்லி தான் எங்களை திரும்பி பார்க்கும். ஆனா டெல்லி கிட்ட இன்னைக்கு போய் பிச்சை எடுத்து காலில் விழுந்து யாரா முடிவு செய்வாங்க முதலமைச்சர்னா அது டெல்லி தான் முடிவு செய்யணும், டெல்லி தான் முடிவு செய்யணும். ஆனா சொல்ற எடப்பாடி பழனிசாமி என் தலைவன் தளபதியை குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் ஆரிய கூட்டமிடம் அடிமையாக இருக்கிற எடப்பாடியே எங்களை, எங்கள் தமிழினத்தை, எங்கள் தமிழ்நாட்டை, திராவிட மண்ணை ஆரிய கூட்டமிடம் நீ அடிமையா கொடுத்துட்டு அவன் 100 வருஷத்துக்கு முன்னால எப்படி ஆரியர்கள் ஆட்சி செய்து நம்மளை அடிமையாக்கணும், அப்படி அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி. இது சிந்திக்க வேண்டியது யார் என்று கேட்டால் அதிமுக தொண்டர் சிந்திக்க வேண்டும். அதிமுக தொண்டர் சிந்திக்க வேண்டும். யார முதலமைச்சர்னா டெல்லி தான் முடிவு எடுக்கணுமா? டே சிவி சண்முகம், உனக்கடா வாயி?
என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உங்க கட்சி உங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டதுக்கு டெல்லி தான் முடிவெடுக்கணும்னு சொன்னையோ, வேட்டி கட்டாதீங்க, எல்லாம் புடவை கட்டிக்கீங்க. புடவை கூட கட்டுக்காதீங்க. பெண்கள் ஆண்களை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள். காட்டு மனுஷர் மாதிரி இலையை கட்டு சுத்துங்க. திமுக தான்யா. திமுக கெத்தியா? எங்க தலைவர் தளபதி என்ன கெத்துதியா? அந்த பாஜக எச் ராஜா சொன்னாரு, எம்.கே. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி சொன்னார்னா, கலைஞரே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி சாணக்கியர் என்று சொன்னால், கலைஞரை விட 1000 மடங்கு ராஜதந்திரி சாணக்கியர் தளபதி ஸ்டாலின். பேச மாட்டார், அமைதியாக இருப்பார், ஆனால் செயலிலே காட்டுவார் யார் என்று நம் தலைவர் தளபதி ஸ்டாலின். தாய் 10 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி என்று சொல்வார். இங்கே தாய் 10 அடி பாய்ந்தால் குட்டி 160 அடி பாய்கிற வாலிப கலைஞர், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இந்த திராவிட மண்ணிலே வளர்ந்து வருகிறார். சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் இந்த மண்ணிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பாஜக சங்கிகளிடம் அடமானம் வைக்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடிய உன் அரசியல் வாழ்க்கை காலி. எப்போ, அதாவது முதல் கோணம் முற்றிலும் கோணாடுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். இஃப் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கா, எவ்ரிதிங் இஸ் பேட். நீ சுற்றுப்பயணம் கிளம்பும் போது எப்போ முதலமைச்சர் யாருன்னு கேட்டு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டதுக்கு எடப்பாடி டெல்லி தான் முடிவு செய்யும் சொல்லிட்டியோ, கத்தம் கத்தம் கத்தம். கைமா குருமா துமாரா जिंदगी கத்தம் கத்தம் கத்தம். முஸ்டான் டெல்லிக்கார முஸ்டாங்க. நாங்க காங்கிரஸோட கூட்டணிங்க. நாங்க காங்கிரஸோட கூட்டணி. காங்கிரஸ் ஆல் இண்டியா லெவலில் ஜெயிச்சிருச்சுங்க. ஆட்சி அமைக்க போதுங்க. சோனியா கிட்ட கேட்கறாங்க, ஐயா அன்னை சோனியா கிட்ட கேட்கறாங்க டெல்லி, மேடம் யூ ஆர் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட், ஹூ இஸ் பிரைம் மினிஸ்டர்? சோனியா சொன்னார், ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம், ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டாக்டர் கலைஞர். he is a chief for our alliance. என்ன சொல்றாங்க? he is a chief for our alliance. he is a senior most leader in our India. he is a senior most chief minister in our India. he is a role model chief minister for all the chief minister in India. Please give me some time, I want to discuss with Tamil Nadu chief minister, DMK president honorable Dr. கலைஞர் கருணாநிதி. அவர் கேட்டு நான் சொல்றேன். யாரு டெல்லியில அன்னை சோனியாவிடத்துல பிரதமர் யாருன்னு கேட்டதுக்கு, எல்லா பிரதமர்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கிற ஒரு தேச தலைவன், மூத்த தலைவன், தென்னகத்தின் தலைவன் டாக்டர் கலைஞரிடத்திலே ஆலோசனை செய்துவிட்டு யார் பிரதமர் என்று சொல்லுகிறேன் என்று அன்னை சோனியா சொன்னார். அதுதான் திமுக. இன்னைக்கு அந்த இடத்துல தான் தளபதிக்கிறாரு. ஆனா அது சரி, அது சரி. இவர் தவழ்ந்து போய் முட்டிக்கால் போட்டு போய் ஊர்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து, சசிகலா காலில் 2 கண்ணுகளை ஒத்திக்கினேன், சசிகலா காலை கெட்டியா புட்டுக்கினேன், சசிகலா கால் போட்ட பிச்சை முதலமைச்சர் பிச்சைன்னா இவர்கிட்டலாம் நம்ம தன்மானத்தை வீரத்தை எதிர்பார்க்க முடியுமா? அதனால நான் அன்னைக்கே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி மோடியின் கால்களை தேடுகிறது, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் கால்களை தேடுகிறது அன்னைக்கே சொன்னேன். இல்ல இன்னைக்கு நிரூபணம் ஆகி போச்சு. பாரு, யாரு முதலமைச்சர் டெல்லி தான் முடிவு செய்யுமா? தளபதி பத்தி எல்லாம் எடப்பாடி பேசக்கூடாது. போ, தமிழ்நாடு ஃபுல்லா போற இல்ல, பிரதமர் யாருன்னு டெல்லி என்னன்னு ஓட்டு கேட்பேன், என்னன்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க எடப்பாடி நீங்க? ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சர் யாருன்னா டெல்லி தான் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப போய் எல்லாம் என்னன்னு பேசுவீங்க? என்ன நான் முதலமைச்சர் அவருக்கு ஓட்டு போடுன்னு கேட்பீங்களா?
இல்ல அதிமுக ஆட்சி வரத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்களா? இல்ல பிஜேபி கூட்டணி ஓட்டு போடுங்க, டெல்லி யாரு முதலமைச்சர்னு முடிவெடுப்பாங்கன்னு ஓட்டு கேட்டா மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. ஏதோ கொஞ்சம் எதிர்பார்த்தேன், முடிஞ்சிச்சு. நாலா பக்கம் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத், நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் 4 பக்கம் இன்னைக்கு திமுக ரூட் கிளியர் ஆகுது. எப்போ 3 அணி நிக்குதோ அப்பவே முடிஞ்சு போய் திமுக ஜெயிச்சாச்சு. இதெல்லாம் தாண்டி தளபதியினுடைய சாதனை இருக்குது. இதெல்லாம் தாண்டி தளபதியினுடைய சாதனை இருக்குது. என்ன அந்த வர்க்கிங் பாலிடிக்ஸ் பண்றான் பார். 6 மணிக்கு மேல குட்டி புட்டின்னு பனியூர் பங்களால திரிஷா கூட ஆட்டம் போடுறான் பார். குடிபோதையில் விஜய் அவன் நான் தான் முதலமைச்சர்ட்டான். சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாடுற மாதிரி அவன் ஒண்ணு தனி. அந்த பாமக என்ன ஆச்சுன்னு தெரியல, அது அங்கதான் போவோம். அது அப்படி ஒண்ணு போவோம், எப்படி ஒண்ணு போவோம். பாவம் டாக்டர் ஐயா, உண்மையான பாமக டாக்டர் ஐயா தான். உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா தான். இந்த பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், அந்த பக்கம் கருவு கலைஞத்தினே கட்சி வச்சுக்கிறான் பாரு ஒருத்தன் சீமான்னு, அவன் ஒரு பக்கம். எல்லாம் சதிரட்சன் இருந்தா சும்மா அநேகமா 234 தொகுதியும் திமுக ஜெயிச்சிட மாட்டேங்குது. எதிர்கட்சி கூட கிடையாது, நம்மளே எதிர்கட்சி, நம்மளே ஆளுங்கட்சி. ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். எடப்பாடியாரு, உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? டெல்லி தான் முடிவு செய்யும். நாண்டுட்டு சாவுங்க. இன்னொரு பதிவிலை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.